Hi friends, Bashas Kitchen இன்னைக்கு நம்ம வீக்கெண்ட் ஸ்பெஷல்ல ஆம்பூர் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி வீட்ல எப்படி செய்யறது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ரொம்ப டெலிஷியஸா சூப்பரா எப்படி ரொம்ப ஈஸியா இந்த ஆம்பூர் தம் பிரியாணி நம்ம வீட்ல இந்த லாக்டவுன் பீரியட்ல நம்ம வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்து அசத்தலாம் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல கூட ஷேர் பண்ணிருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஆம்பூர் ஸ்டைல் சிக்கன் தம் பிரியாணி செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சூடு பண்ணிக்கோங்க. சுடு தண்ணியில் ஒரு 6-7 காஞ்ச வத்தல் சேர்த்துட்டு நல்லா இதை நம்ம ஊற வச்சுக்கணும். ஒரு 15 to 20 minutes இது நீங்கள் ஊற வச்சிங்கன்னா போதும். இதை அரைச்சி ஒரு பேஸ்ட்டை நம்ம ரெடி பண்ணிக்கணும். இது 15 நிமிஷம் ஊறிட்டுருக்க டைமில் ஜீரக சம்பா அரிசியை நல்லா கழுவிட்டு அதையும் ஒரு 20 to 25 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருங்க. ஒரு 15 to 20 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த இந்த காஞ்ச வத்தலை ஒரு பிளெண்டர் ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மையாக அந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு எலும்புச்சம்பளம், அப்புறம் நம்ம அந்த காஞ்ச வத்தல், புதினா, கொத்தமல்லிலாம் எடுத்து வச்சுருக்கேன். ஜீரக சம்பா அரிசி ஒரு 20 நிமிஷமாக இங்கே ஊறிட்டுருக்கு. ஒரு 3/4 கிலோ அளவுக்கு இங்கே நான் சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ பிரியாணி செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பெரிய இந்த மாதிரி பாத்திரம், அப்படி இல்லைன்னா குக்கர்லேயும் நீங்கள் இதை செய்யலாம். 4 to 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், அப்புறம் 2 டீஸ்பூன் நெய் விட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு தாளிச்சிட்டு நம்ம நறுக்கி எடுத்து வச்சுக்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயமும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமும் சேர்த்துருக்கேன். ஜீரக சம்பா அரிசியோட அளவு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1/2 கிலோ எடுத்திருக்கேன். வெங்காயத்தை நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். இந்த அளவு ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இதில் 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க, ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது. அதையும் எண்ணெயில் நல்லா வதங்க விடுங்க. இப்போ நறுக்கி எடுத்து வச்சுக்க தக்காளி சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் அளவுக்கு 2 தக்காளி இங்கே நான் எடுத்திருக்கேன். வெங்காயம் எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதுக்கு பாதி அளவு நீங்கள் தக்காளி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். வெங்காயம், தக்காளி இந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க இந்த காஞ்ச வத்தல் பேஸ்ட் சேர்த்துருங்க. உங்கள் காரத்துக்கு ஏதாப்பில் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். ரொம்ப காரம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் இருக்கிற எல்லா பேஸ்ட்டையும் அப்படியே சேர்த்துடலாம். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் பீசஸை உள்ளே சேர்த்துருங்க. சிக்கன் ஏற்கனவே நான் மஞ்சள் அப்புறம் உப்பு போட்டு கழுவி வச்சுருந்தேன். மசாலாவோட எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு, அப்புறம் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்கறதுனால சிக்கன் பீசஸ் எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆயிரும். 1/2 லெமன் அடுத்ததாக இதில் புளிஞ்சு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் நம்மளுக்கு மீடியம் ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா போதும். அடுத்ததான் நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா, கொத்தமல்லியில் ஒரு பாதி அளவு மட்டும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ சிக்கன் வேகிறதுக்கு நம்ம வெயிட் பண்ண போகிறோம். சிக்கன் பீசஸ் ரொம்ப பெருசாக இல்லை அப்படின்றதுனால ஒரு 10 to 12 நிமிஷத்தை நீங்கள் வேக வச்சிங்கன்னா போதும். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள் எக்ஸ்ட்ரா நான் சேர்த்துருக்கேன். எனக்கு காரம் கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம். இப்போ லெட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் சிக்கனை வேக விடுங்க. சிக்கன் வேகும் போது நடுவில் ஒரு தடவை ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுருக்கேன். எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் ஊற்றலை. சிக்கன் வேகும் போதே நம்மளுக்கு நிறைய தண்ணி விடும். இந்த அளவுக்கு இதில் நம்மளுக்கு ஏற்கனவே தண்ணி இருக்குது அப்படின்றதுனால 2 கிளாஸ் ஜீரக சம்பா அரிசிக்கு இங்கே நான் 3.25 கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன். அடுத்ததாக கொஞ்சம் உப்பு, அப்புறம் எடுத்து வச்சுருக்க புதினா, கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடலாம். தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க ஜீரக சம்பா அரிசியை அடுத்ததாக அதில் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு கல் உப்பு எக்ஸ்ட்ரா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சது. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அரிசியும் இன்னும் கொஞ்சம் வேகணும் அப்படின்றதுனால அடியிலேருந்து லைட்டாக கிளறி விடுங்க. இப்போ லெட் க்ளோஸ் பண்ணி கரெக்டாக ஒரு 10 to 12 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் அப்படியே வச்சுருங்க. 12 நிமிஷத்துக்கு அப்புறமா ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுருங்க. ஸ்டீம் வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி நிறச்சி இந்த மாதிரி மேலே வச்சுருங்க.
ஒரு 15 நிமிஷம் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் இப்போ பாருங்கள் நம்மளோட ஆம்பூர் ஸ்டைல் சிக்கன் தம் பிரியாணி தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த வீடியோ லைக் கொடுங்க. சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரியான சிக்கன் பிரியாணி அப்புறம் மட்டன் பிரியாணி ரெசிபிஸ்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். இந்த பிரியாணி ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.